அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த காவல்துறை, கண்ணியமிக்க காவல்துறை ஏன் இந்த மாரி ஒரு ஒரு இதான செயல்ல ஈடுபடுறீங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு தம்பி தீபத்தூண் கால்ல தீபம் ஏத்தாதத ரொம்ப மன வருத்தமா எடுத்து, அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி, நீதியரசர் குடுத்த இதையும் இந்த திமுக அரசாங்கம் மதிக்கல அப்படின்னு சொல்லி, ரொம்ப கவலைப்பட்டு அவர் தன்னைத்தானே தீக்கு இரையாக்கி, நானே தீபச்சுடர் ஆகிறேன்னு சொல்லி அந்த முருகனிடத்துல, அந்த சிவனிடத்துல போய் கலந்துட்டாங்க. அவருக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டுறத மதுரை முழுக்க மாநகரில் ஒட்டியிருந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட இந்த காவல்துறை, கண்ணியமிக்க காவல்துறை போய் அதை போய் கிழிக்கிறாங்க. காவல்துறைக்கு என்னங்க வேலை தமிழ்நாட்டில்? மக்களை காக்கிற வேலையா, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற வேலையா, இல்ல ஊருக்கு ஊருக்கு போய் போஸ்டர் ஒட்டுற வேலையா, போஸ்டர் ஒட்டின போஸ்டர் கிழிக்கிற வேலையா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சு ஐஏஎஸ் ஆகி, ஐபிஎஸ் ஆகி, ஐஜி ஆகி, டிஜி ஆகி, கமிஷனர் ஆகி, பெரிய பெரிய மாநகரத்துக்கு கமிஷனர் ஆகி, இன்ஸ்பெக்டர் ஆகி, எஸ்பி ஆகி, டிஎஸ்பி ஆகி, இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு இவ்வளவு பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய நீங்கள் ஒரு கீழ்த்தரமான வேலையை, ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டை கிழிக்கணும்னு என்ன இருக்கு? அந்த குடும்பம் மீளா துயரத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பச்சிலம் குழந்தைய, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைய விட்டுட்டு அந்த ஆன்மா இன்னைக்கு இந்த தீபச்சுடருக்காண்டி இந்த ஆன்மா போயிருக்கு. இதையெல்லாம் கருத்துல கொள்ளாம இந்த இந்து விரோத திமுக அரசாங்கம் சொல்றத, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒரு சுவரட்டியை கூட இந்த தமிழ்நாட்டில் ஒட்டுறதுக்கு அனுமதி இல்லைன்னா இது எந்த மாதிரியான அரசியல் அராஜகம்? இது தீபத்தூண் காலில் தீபம் ஏத்துறதுக்காண்டி அந்த மனிதன் அந்த பூர்ணச்சந்திரன் தன் உயிரை மாத்திருக்காங்க. நான் உண்மையிலே சொல்றேங்க, வயிறெறிஞ்சு சொல்றேங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவரும் இதுக்கு மேலேயும் நீங்க விழித்து எழுந்து ஒரு ஒரு விழிப்புணர்வோட இல்லைன்னா, இந்த தீபத்தூண் காலில் தீபம் ஏற்ற முடியுதோ இல்லையோ, ஆனா உங்க வீடுகளில் கூட நீங்க நாளைக்கு தீபம் ஏற்றாத முடியாத சூழ்நிலை இந்த திமுக அரசாங்கம் மறுபடியும் வந்துச்சுன்னா அந்த நிலைமை ஏற்படும். இந்துக்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடுநிலை பேசிக்கொண்டிருக்கும் இந்துக்களை, உங்களுக்குத்தான், தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். இந்த அராஜக திமுக அரசை இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். நான் நல்லா ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த திருப்பரங்குன்ற மலை விஷயத்துல யார் யார் இந்த இந்துக்களுக்கு, இந்த தெய்வங்களுக்கும் நீங்க துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த உயிர் போறதுக்கு காரணமா இருந்த இந்த அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த முருக கடவுள் இருக்காரு, அவர் உங்களை சூரசம்காரம் செய்யாம விட மாட்டாரு. திமுக அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டை விட்டு போகாம இருக்காது. சூரசம்காரம் கண்டிப்பா இந்த திமுக அரசாங்கத்துக்கு நடந்தே தீரும். அதே மாதிரி அந்த பச்சிலம் குழந்தையை தவிக்க விட்டுட்டு ஒரு ஆன்மா இன்னைக்கு தீக்கு இரையாயிருக்கு. அந்த ஆன்மா புனிதமான ஆன்மா இறைவனிடத்தில் இன்னைக்கு சேர்ந்திருக்கு. அந்த இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா உங்களை எல்லாம் பழி வாங்காமல் விடாது. இதுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். இது ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இந்த தமிழ்நாடு அரசும் சரி, இந்த தமிழகம் செயல்பட்டு இருக்கு, இந்த காவல்துறையும் செயல்பட்டு இருக்கீங்க. ரொம்ப அராஜக போக்கில் போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பான முறையில் இதுக்கு தெய்வமும் சரி, இந்த தீக்கிரையான தம்பியோட ஆன்மாவும் சரி உங்களை பழி வாங்காம விடாது. இது போக இன்னொரு படி காவல்துறை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஐயா வேலூர் இப்ராஹிம் அவர் தொழுகைக்கு, ஜுமா தொழுகைக்கு பள்ளிவாசல் செல்றதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியில வராரு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீஸை அங்கே இறக்கி ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ற மாதிரி அவர் தொழுகைக்கு போனவரை ஒரு சாமி கும்பிட போறது குத்தமாங்க? ஒரு மனிதன், ஒரு இஸ்லாமிய சகோதரர் பிஜேபியில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பல த்ரெட்டு மாதிரி அவரை போய் அவரை அரெஸ்ட் பண்ணி தொழுகைக்கு போக விடாம பண்ணி, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க? ஒரு மனிதனுக்கு இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு பள்ளிவாசல போய் தொழுகை நடத்துறதுக்கு உரிமை இல்லையா? அவர் எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும், எந்த இயக்கத்துல வேணாலும் இருக்கட்டுங்க. அப்ப இதெல்லாம் என்ன மதச்சார்பற்ற நாடு? மத பத்தி பேசுறீங்க, மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறீங்க. ஒரு இஸ்லாமியருக்கு இஸ்லாம பள்ளிவாசல தொழுகிறதுக்கு உரிமை இல்லை, வெளியில வந்தவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறீங்க. அப்ப இந்த மாதிரி அராஜக செயல், எவ்வளவு மோசமான அராஜக செயல் இந்த திமுக அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு பாருங்க. தயவு செய்து மக்களே, நல்ல சிந்திச்சு இந்த இந்து மக்கள் ஆகிய நீங்க முக்காவாசி பேர் திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க. எல்லாரும் திமுகவோட சார்ந்திருக்கீங்க. என் மாமே மச்சான் எல்லாரும் கலந்துருக்கீங்க. ஆனா இந்து தெய்வங்களையும், இந்து மத நம்பிக்கையும், இந்துவோட கலாச்சாரத்தையும் சீரழிக்கிற வேலையை இந்த திமுக அரசாங்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தயவு செய்து சிந்திச்சு செயல்பட்டு இந்த தடவை
இந்த தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து இந்த திமுகவை விரட்ட வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். அந்த பூரணச்சந்திரனின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.